ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பிரிட்டனில் பரவிட்டு இருக்க புது வைரஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நெதர்லாந்து, பிரேசில், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் கூட வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிரிட்டனில் லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ இதை தீவிரமாக ரிசர்ச் பண்ணி எங்கேருந்து இதை ஸ்டார்ட் ஆச்சுன்னு கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு மும்முரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் இருக்க பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டன்லேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 கண்ட்ரிஸ், இப்போ பார்த்தோன்னா ஒரு 50 கண்ட்ரிஸ் கிட்ட ஃப்ளைட் எந்த ஒரு ஃப்ளைட்டுமே பிரிட்டன்லேருந்து அவங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுமே பார்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பிரிட்டனுக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. அவங்க பெருசாக கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, எல்லாரோட கண்ட்ரீஸ்லயும் இந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு. பட் ஆனால் அது உங்களுக்கே தெரியல. பிரிட்டன்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, மற்றவங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க. அதனால இது எங்க கண்ட்ரில மட்டும் பரவல, இது ஆரிஜின் நாங்க மட்டும் கிடையாது. இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் எங்க ஆரம்பிச்சது நம்ம ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்போ, மலேசியால ஒரு ஆகஸ்ட் மந்த்ல ஒரு பர்சனுக்கு டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பர்சனுக்கு அங்க டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன வைரஸ்னா, இப்போ கொரோனா வைரஸ் மியூட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, அவங்களுக்கு டிடெக்ட் பண்ண வைரஸ் D614G சொல்றாங்க. அவர் இங்க மலேசியால ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்டேருந்து ஒரு 45 பேர்கிட்ட இந்த வைரஸ் பரவி இருக்கு. இந்த 45 பேர் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்க, அவங்க ஃபேமிலி, அந்த ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இதுல ஒரு 3 பேருக்கு இந்த குறிப்பிட்ட மியூட்டேட்டான வைரஸ் D614G கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ட்ரேஸ் பண்றப்ப இவரை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் மலேசியாவில் ஒரு 2.5 மாசம் அப்படியே அவங்க பெருசாக அதை பற்றி கண்டுக்கல. ஏன்னா இது பெரிதளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. என்னன்னா, இப்போ இருக்க கொரோனா வைரஸ் டெத் ரேட்ஸை கம்பேர் பண்றப்போ இதனால பாதிக்கப்பட்டு, இந்த மியூட்டேட் ஆகி பாதிக்கப்பட்டு இறந்தவங்களோட விகிதம் பார்த்தோம்னா 0 தான் சொல்றோம். எந்த ஒரு ரெக்கார்டும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. மலேசியா கவர்மெண்ட்டும் அதை பெருசா கண்டுக்காம அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு 2.5 மாசத்துல அது பெருசா டெவலப்பும் ஆகல. பட் ஆனா இது பிரிட்டனை எப்படி பாதிச்சதுன்னா, பிரிட்டன்ல ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு. ஒரு 3 months பேக் சொல்றேன், செப்டம்பர் மந்த்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு. இப்போ டிசம்பர் 1 கணக்கெடுத்து பாக்குறப்போ ஒரு 1000 பேர்கிட்ட இந்த வைரஸ் பரவி இருக்கு. அந்த 1000 பேர் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ அதுல முக்காவாசி 60% பேருக்கு இப்போ கண்டுபிடிச்ச B1.1.7 வைரஸ் பரவி இருக்குன்ற மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் அதை பத்தி தான் பயப்படுறாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால கூட ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு, N501Y சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ற டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த வைரஸோட மியூட்டேஷனை பத்தினாங்க. அந்த மியூட்டேஷன் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி கூட சொல்றேன். இப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்கால பரவிட்டு இருக்க வைரஸ்னால நிறைய பேர் இறந்து போறாங்க. இப்போ அப்டேட்டான மியூட்டேஷனை விட ப்ரீவியஸ் மியூட்டேஷன்னால டெத் ரேட் அதிகமாக ஆகுது. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்பவும் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அபிஷியலா பெருசா அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. மியூட்டேஷன்னா என்ன, எப்படி மியூட்டேட் ஆகுது, இதை பத்தி நம்ம ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்களேன். ஒரு 2009, இப்ப நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2009ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், H1N1 வைரஸ் ஒன்று பரவ ஆரம்பிச்சிரு. ஒரு வைரஸ் ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் பாதிச்சுது, அதுக்கப்புறம் பறவையை பாதிச்சுது, அதுக்கப்புறம் பன்றிகளை பாதிச்சுது. ஸோ இதெல்லாம் நம்ம பன்றி காய்ச்சல் சொல்றோம். ஸோ H1N1 வைரஸ் 2009ல பெரிதளவுக்கு பரவிச்சு. அதுக்கு வேக்சினும் கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு நம்ம அதை எராடிகேட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் மியூட்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது வைரஸ்க்கு ஒரு தனிப்பட்ட தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆரிஜின் நம்ம தேர்ந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பிளேம் பண்ணுவாங்கன்னா, சைனாலேருந்து ஒரு ஊஹான் லேப்ல நடத்தப்பட்ட ரிசர்ச்லேருந்து வெளியே வந்துச்சு, அந்த லேப்லேருந்து லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் சைனா அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சைனா ஒரு 12 வருஷமா வௌவால் மேல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பேட் ரிசர்ச் ஒரு 12 இயர்ஸா அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ பேட்ஸ்லேருந்து இது வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இது கூட சொல்றாங்க. இந்த பேட் கிட்ட ஒரு வைரஸ் இருக்கும், இந்த RAT65G சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம SARS-CoV-12 இந்த 2 வைரஸையும் கம்பேர் பண்ணனா ஒரு 96% ஒத்து போகுது. அதனால இது பேட்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். ஸோ ஆரிஜின் பேட்ஸா இருக்கலாம்னு நிறைய ரிசர்ச்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க.
கவுன்சில் ஃபார் ரிசர்ச் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஓட ஹெட் என்ன யாருன்னா ஷேகர் மண்டேன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைரஸ் இப்ப புதுசா பரவிட்டு இருக்க வைரஸ் வந்து ஒரு 70% ஸ்பீட் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதனால பாதிப்பு பெரிதளவுக்கு இல்ல, டெத் ரேட்ஸ் அந்த அளவுக்கு கண்டிப்பா கிடையாது. வேக்சின் நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம்ல, இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே முன்னாடி இருக்க மியூட்டேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த வேக்சினை செலுத்தினா அது குணமாகுமானா அது வந்து 100% யாருமே அஷூரன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க. இந்த ரிசர்ச் டேட்டாலாம் நம்ம கிட்ட எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த GISAIDன்னு சொல்லுவாங்க, அதாவது குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் ஷேரிங் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா, உலகத்தில் எந்த ஒரு வைரஸோ இல்லை எந்த ஒரு டிசீஸ் பரவினாலோ அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு டேட்டா வந்து கொடுத்துட்டு இருப்போம். இப்போ நம்ம கிட்ட இப்போ நியூஸ்லாம் நம்ம பார்க்கறது அவங்க கொடுக்குற டேட்டா வச்சு நம்ம பார்க்குறோம். பிரிட்டன் வந்து எதுக்காக இது இப்போ பரவிட்டு இருக்க வைரஸ்க்கு ரொம்ப பயப்படுறாங்கன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டனோட ஜனத்தொகை பார்த்தோன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6,80,00,000 பேர் இருக்காங்க. இதுல எத்தனை பேர் கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5,08,00,000 பேர் கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தோம்னா 20,80,000 பேர் வச்சுக்கோங்களேன். நான் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் தான் சொல்றேன், இதுல கொஞ்சம் அப்படி இப்படி நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல இறந்து போனவங்களோட விகிதம் பார்த்தோம்னா 60 விகிதம் இல்ல, எத்தனை கவுண்ட்னு பார்த்தோம்னா 67 ஒரு 67,000 பீப்புள் வந்து அதனால இறந்து போயிருக்காங்க. சீரியஸா இருக்கிறவங்க நிலைமை பார்த்தா ஒரு 1,800 பேர். இதனாலதான் பிரிட்டன் ரொம்பவே பயப்படுறாங்க இப்ப பரவிட்டு இருக்க வைரஸை பத்தி. இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணா இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் சொல்லுவோம், லார்ஜஸ்ட்ல அதிகமா பாதிக்கப்பட்ட கண்ட்ரினா செகண்ட் நம்ம வருவோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 கோடி பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஜனத்தொகை பார்த்தோம்னா 130 கோடி. இதுல 1 கோடின்னு பார்த்தோம்னா ஒரு லெஸ் தென் 1% வச்சுக்கோங்களேன். நம்பர் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் பட் அதோட பாதிப்பு இதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகாம நம்ம பாத்துக்கணும். ஒரு 2 லட்சம் கேஸ் வந்து ஆக்டிவ் கேசஸ் வந்து எவ்ரி மந்த் நமக்கு இருக்கதான் செய்யுது. ஒரு நாளைக்கு 25,000 கேஸ் வந்து இந்தியாவில் ரிப்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க? இப்போ தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பிரிட்டன்லேருந்து அந்த ஃபிளைட் வந்து அந்த ஃபிளைட்ல வந்த ஒரு 500 பேர்ல வந்து ஒரு 5 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 5 பேர்ல ஒருத்தவங்க வந்து மகாராஷ்டிரா, ஒருத்தவங்க வந்து கர்நாடகா சேர்ந்தவங்க. இப்ப மகாராஷ்டிரா, கர்நாடகானா மும்பை அண்ட் பெங்களூர் வந்து நம்மளோட டாப் சிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நியூ இயர் செலிப்ரேஷன், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வேற வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருந்தா அதை நம்மளால தடுக்கவும் முடியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. லாக்டவுன் அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம், இப்போ பிரிட்டன் வந்து டயர் 4 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இந்தியாவில் 2 ஸ்டேட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நைட் வரைக்கும், நைட் வந்து லாக்டவுன் மாதிரி. மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகாவில் வந்து நைட் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிகாஷனரி எடுத்திருக்காங்க. இந்த வேக்சின் வந்து எந்தெந்த நாட்டில் வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால ஓகே சொல்லியிருக்காங்க. ரஷ்யா, சைனா, பிரிட்டன் இந்த கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி கனடா வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பெர்மிஷன் வேக்சின் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா மெக்சிகோ, ஸ்காட்லாந்து, சுவிட்சர்லாந்து, பஹ்ரைன், UAE, மலேசியா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போடலாம்ப்பா அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா இல்லையான்றது இனி வர காலங்களில் தான் நம்மளால டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரீஸாக அந்த இப்போ மெடிசன் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே லாபம் தான் பார்க்குவாங்க. பட் ஆனால் இந்த மெடிசன்னால மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் இருக்கான்றது கவர்மெண்ட் தான் கொஞ்சம் அஷூரன்ஸ் கொடுக்கணும். அப்படி அஷூரன்ஸ் கொடுத்தாதான் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபியூச்சரில் வராமல் இருக்கும். நம்ம அமெரிக்காவில் ஒரு 1980s ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பாலிசினா வேக்சின் VICPன்னு சொல்லுவாங்க, வேக்சின் இன்ஜூர்ட் காம்பன்சேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேக்சின் போட்டு யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த சோன்ஸோ பர்சன் அந்த சோன்ஸோ ஃபேமிலிக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுப்பாங்க. இது அமெரிக்கா மட்டும் நாங்கள் நிறைய கண்ட்ரீஸ், இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிட்டன் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டாங்க. 1960s ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு 20,000 கோடி வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து
நிதியா கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஜேர்னல் பேப்பர், ஒரு 2017 வந்து இந்தியன் ரிசர்ச் ஃபார் மெடிக்கல் எத்திக்ஸ் என்ற ஒரு ஜேர்னல் பேப்பர்ல வந்து அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் ஏன் அதை ஃபாலோ பண்ணுறது நம்ம தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போடணும். ஏன்னா யாருமே அதை கிளைம் பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம குழந்தைங்க, இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வேக்சினேஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்சம் பேர்ல ஏதாவது ஒருத்தங்க பாதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெருசாக ஹைலைட்டே ஆகிறது கிடையாது. அதை பத்தி நம்ம பெருசா கவலையும் படுறது கிடையாது. ஆனா இந்த வேக்சின் போட்டு இந்த வேக்சினால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் நீங்களே போடுங்க. கவர்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கிறது கிடையாது. நான் கவர்மெண்ட் மேல தப்பு சொல்ல. ஆனா இந்த கவர்மெண்ட் உள்ள ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பிரைவேட்டா ஒரு கம்பெனியை கொண்டு வராங்கல்ல, இந்த வேக்சின் செலுத்துற கம்பெனியை கொண்டு வராங்கல்ல, அவங்க இது கண்டிப்பா வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி பல கோடி விளையாடுது. இப்ப அமெரிக்காவை பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $9,000 பில்லியன் வந்து பின்னாடி வந்து விளையாடிட்டு இருக்கு. இதுல என்ன நம்ம தெரிஞ்சு போனா, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 130 கோடி பீப்புள்ல எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அதை வெறும் ஒரு 10 பீப்புள் ஈஸியா சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ரிச் கெட்டிங் ரிச்சர் அண்ட் புவர் கெட்டிங் புவர். இதை நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சுப்போம். நம்மளோட கண்ட்ரிஸ்ல ஒரு சில விஷயங்கள் மாற்ற வேண்டி இருக்கும். பட் ஆனால் ஏன் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றது நான் இதை வந்து சர்ச்சைக்குரிய ஆக்கிறதுக்காக சொல்லலை. பட் ஆனால் நம்மளே கொஸ்டின் கேட்டுப்போம். ஒருவேளை நம்ம மற்றவங்களுக்கு அது பாதிப்பு வரப்போ அது நமக்கு கதையா தெரியும். அதே ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறப்போ நம்ம யோசிப்போம், நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃபீல் பண்றது இந்த மீடியால வந்து வெளியே கொண்டு வராங்களா இல்லையானா அது யாரு சொல்றா, எப்படி அது வெளியே வருதுன்றத பொறுத்தும் இருக்கு. இதை தவிர இப்போ குஜராத் அண்ட் டெல்லியில வந்து ஒரு புதுசா ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு. பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. என்ன ஆகுதுன்னா, இதனால பாதிக்கப்பட்ட பீப்புள் ஒரு 50%, இப்ப 2 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இது ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு. இன்னும் மீடியால இனிமே தான் வரப்போகுது. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பாடியில ஒரு இடத்துல ஸ்வெல் ஆகுது, பஸ் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பிசிக்கலாவே அவங்களுக்கு அது கிளியராகவே தெரியுது. இது வந்து கொரோனானால வருதா இல்லை மியூட்டேட் ஆகி வருதான்றது இன்னும் கண்டுபிடிக்கல, அஃபிஷியலாகவும் சொல்லவும் இல்லை. ஸோ இதுதாங்க நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம மெக்கானிக்கல் மோட்டிவேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே.